விஜயன், புழக்கடை பக்கம் சென்று கதவு சரியாக பூட்டி இருக்கிறதா என்று சற்று பார்த்து விட்டு வருகிறாயா? ஆமாம், இது என்ன பட்சணம்? நம் ஜெயனுக்கு தான். இதை கொடுத்தால்தான் அவன் சமாதானமாக இருப்பான். அதுவும் சரிதான். சரி, வா போகலாம். ஜெயன், அம்மா, இந்தா. ஐ, உனக்கு லட்டு பிடிக்கும் அல்லவா? லட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா, எனக்கு பசிக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும்? பிள்ளையின் பசியை தாய் அறிய மாட்டாளாடா செல்லம். நீ நல்ல அம்மாதான். ஆனால் சில சமயம் ஏன் என்னை வஞ்சிக் கொண்டே இருக்கிறாய்? நீ சமர்த்தாக இருந்தால் ஏன் வெய்யப் போகிறாள்? ஏதாவது அசட்டு பிசட்டாக பேசினால் அவள் வெய்யத்தானே செய்வாள். நீயும் தான் அசட்டு பிசட்டாக செய்து கொண்டு இருக்கிறாய். அம்மா உன்னை வேகிறாளா? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம். இத பார், இந்த லட்டை சாப்பிட்டு விட்டு சமர்த்தாக ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிரு. ஆமாம், இங்கு என்ன வேடிக்கை இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அப்பா, நீ நாட்டியம் ஆடுவது போல் நடனம் ஆடுகிறாயா? எனக்கு வேடிக்கையாக இருக்கும். சொல்லப்பா. இல்லை ஜெயன், இப்பொழுது நேரம் இல்லை. நாங்கள் வெளியே போய் விட்டு வருகிறோம். உனக்கு இந்த லட்டு போதவில்லை என்றால் உள்ளே லட்டு எங்கிருக்கிறது என்று உனக்கு தெரியும் அல்லவா? அங்கே போய் இன்னும் ஒன்றோ இரண்டோ எடுத்துக்கொள். எங்கே போகிறீர்கள்? போகும்போது எங்கே போகிறீர்கள் என்று கேட்கக்கூடாது என்று எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். அப்படி என்றால் நான் கேட்பதற்கு முன்பு நீங்களே சொல்லிருக்க வேண்டியதுதானே? சொல்லப்பா, எங்கே போகிறீர்கள்? கல்யாணி, இவனிடம் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஜெயன், இன்று விஜயனுக்கு நிச்சயதார்த்தம் இல்லையா? அதற்குத்தான் போகிறோம். என்ன? விஜயனுக்கு நிச்சயதார்த்தமா? அது வந்து எனக்கு தானே நிச்சயதார்த்தம் என்று சொன்னீர்கள். இப்போது தம்பிக்கு என்கிறீர்களே. என்ன, என்னை ஏமாற்றுகிறீர்களா? இல்லை கண்ணா, விஜயனை உடனழைத்து செல்வதால் வாய் தவறி விஜயன் என்று சொல்லிவிட்டேன். நிச்சயமாக உனக்கு தான் நிச்சயதார்த்தம். நீதான் மாப்பிள்ளை. ஆனால் இன்று மட்டும் விஜயன் பேருக்கு மாப்பிள்ளையாக இருப்பான். பொய் சொல்கிறீர்கள். அப்படி என்றால் என்னையும் கூட்டிக் கொண்டு போங்கள். புரிந்து கொள்ளடா செல்லம், அவன் வெறும் பொம்மை, நீதான் உண்மை. இன்றோடு விஜயனின் வேலை முடிந்து விட்டது. உண்மை உண்மை என்று சொல்கிறாய், ஆனால் உண்மையில் நான் தான் பொம்மை. ஓலையில் வாழைப்பழம் வரைந்து சாப்பிட முடியுமா? ருசியாகத்தான் இருக்குமா? பார்த்தாயா கல்யாணி, எவ்வளவு புத்திசாலியாய் பேசுகிறான் என்று. இப்படி எப்பொழுதும் பேசினால் நன்றாக இருக்குமே. நான் எப்போதும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தான் புரியவில்லை. தம்பியை வேண்டுமானால் கேட்டுப்பார். நீதான் அண்ணா புத்திசாலி என்று சொல்வான். சுவாமி, அரைச்சாவியை எடுத்துக்கொண்டீர்களா? எடுத்துக்கொண்டேனே. இந்தா. ஜெயன், பத்திரமாக இரு. நாங்கள் போய்விட்டு வருகிறோம். அம்மா, அங்கே அது என்னது? நிச்சயதார்த்தத்தில் வெள்ளை சீடை கிடைத்தால் கொண்டு வருகிறாயா? நம் மகத்தில்தான் நிறைய வெள்ளச்சீடை இருக்கிறதே. அதை நீதான் சாப்பிட வேண்டும். நீ செய்யும் வெள்ளை சீடை போலவா இருக்கிறது? சுண்ணாம்பு போல் இருக்கிறது. சரி சரி, உனக்கு தான் கல்யாணமாகி அகமுடியால் அகத்திற்கு வரப்போகிறாள் அல்லவா? அவள் தினமும் உனக்கு வெள்ளைச்சீடை செய்து கொடுப்பாள். நீ தின்று கொண்டே இரு, போதுமா? அம்மா, நீ கேட்டவை எல்லாம் இதில் உள்ளது. இந்தாருங்கள். போகலாமா? அண்ணா, பத்திரமாக இரு. நாங்கள் சென்று வருகிறோம். தம்பி, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நிச்சயம் செய்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேனே, அந்த பெண்ணிடம் வெள்ளை சீடை செய்ய தெரியுமா என்று கேள். ஒருவேளை தெரியாது என்று சொன்னால் கற்றுக்கொள்ள சொல்கிறேன். பைத்தியம் பைத்தியம். புதிதாய் கற்றுக்கொண்டு வெள்ளை சீடை செய்தால் அம்மா செய்யும் வெள்ளை சீடையை விட மிகவும் மோசமாக இருக்கும்.
ஒருவேளை சீடை செய்ய தெரியாது என்று சொன்னாலும் பிழைத்துக் கொள்வார்கள். அந்த பெண்ணுக்கு வெள்ளை சீடை செய்ய தெரியாது என்றால் பெண்ணே வேண்டாம் என்று சொல்லிவிடு. ஆகட்டும் அண்ணா, அப்படியே செய்கிறேன். அம்மா, போகலாம், நேரமாகிவிட்டது. போகலாம். போகும்போது வாசற் கதவை பூட்டிவிட்டு செல்ல வேண்டும். இந்த சாவி. ஐயோ அம்மா, என்னை பூட்டி வைத்து விட்டு போகாதே, எனக்கு பயமாக இருக்கும். உன்னை பூட்டி விட்டு போகவில்லை என்றால் எங்களுக்கு பயமாக இருக்கும். ஏன் பயமாக இருக்கும்? இல்லடா கண்ணா, அப்பா பொற்காசுகளை பூட்டித்தானே வைத்திருக்கிறார். இல்லை என்றால் திருடன் வந்து தூக்கி கொண்டு சென்று விடுவான். நீ எங்கள் பொக்கிஷம், அதனால்தான் உன்னையும் பூட்டி வைக்கிறோம். இல்லை என்றால் திருடன் வந்து உன்னையும் தூக்கி கொண்டு போய் விடுவான் அல்லவா? நிச்சயமாக நான் உங்கள் பொக்கிஷமா? ஆமாண்டா கண்ணா, நீதான் எங்கள் பொக்கிஷம். நீங்கள் பூட்டி கொண்டு போங்கள். சமத்து. இந்தா விஜயன், வாருங்கள் போகலாம். நில்லுங்கள் தம்பி. அந்த பெண்ணிடம் வெள்ளை சீடை செய்ய தெரியுமா என்று கேட்க மறந்து விடாதே. நிச்சயம் மறக்க மாட்டேன். கல்யாணி, வண்டிக்காரன் வந்து விட்டான் அல்லவா? வந்து விட்டான் சுவாமி. சரி. ஐயோ அப்பா, அம்மா, தம்பி, எதற்கு சத்தம் போடுகிறாய்? லட்டு தர மாட்டேன், லட்டு தர மாட்டேன், லட்டு திருடன், லட்டு திருடன். என்னது, நான் திருடனா? இது என்ன பெரிய லட்டு? இது போன்ற பல வகையான பட்சணங்களை நித்தியப்படி அமுது செய்து கொண்டிருப்பவன் நான். நான் உண்டது போக மீதி இருப்பதை தான் மக்களும் ஆர்வமாக வாங்கி உண்டு மகிழ்கின்றனர். போய், நீ திருடன் தான். இல்லை என்றால் பூட்டி வைத்திருந்த வீட்டுக்குள் நீ எப்படி நுழைந்தாய்? பூட்டை திறந்து கொண்டுதான். பார்த்தாயா, பார்த்தாயா, நீயே ஒப்புக்கொண்டு விட்டாய். திருடா திருடா, என் லட்டை மட்டும் திருடி கொண்டு போகாது. அப்பா எங்கே பொற்காசுகளை வைத்திருக்கிறார் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை கொடுக்கிறேன், அதை கொண்டு போ. ஆனால் லட்டை மட்டும் கொண்டு போய் விடாது. ஐயோ பாவம். அட, என் அப்பாவும் அம்மாவும் கூட என்னை பாவம் என்றுதான் சொல்வார்கள். நீயும் அப்படியே சொல்கிறாய். நான் பாவம் என்பது உனக்கு எப்படி தெரியும்? நீ மட்டும் அல்லப்பா, இவ்வுலகத்தில் பிறந்த அனைவருமே பாவம்தான். பாவத்தை கரைப்பதற்காகத்தானே ஜீவராசிகளுக்கு பிறவியே கிடைக்கிறது. என் அன்புள்ள ஜெயன், உலகத்தில் நடக்கும் அனைத்துமே எனக்கு தெரியும். அட, என் பெயர் கூட உனக்கு தெரிந்திருக்கிறது. எப்படி உனக்கு எல்லாம் தெரியும்? பெருமாளுக்கு தானே எல்லாம் தெரியும். நீ என்ன பெருமாளா? அப்படியே வைத்துக்கொள். அப்படி என்றால் உன்னால் வெள்ளை சீடை வரவழைத்து கொடுக்க முடியுமா? பார்த்தாயா, நான் இறைவன் என்று சொன்னதும்
எதையாவது வரவழைக்க முடியுமா என்று நீ கேட்கிறாய். இப்படிதான் பல பேர் ஏதாவது தந்திர வேலை செய்து ஏதாவது வரவழைத்து நான் தான் கடவுள் என்று பிரகடனம் செய்கிறார்கள். அப்பாவி மக்களும் அதை நம்பி பொன்னையும் பொருளையும் கொண்டு போய் அவர்களின் கால்களில் கொட்டுகிறார்கள். கடைசியில் உண்மையான கடவுளை மறந்துவிட்டு மனிதனை கடவுள் என்று வழிபட்டு ஏமாற்றத்தை அடைகிறார்கள். கடவுளை பார்த்தவுடன் இதை கொடு அதை கொடு என்று கேட்பவன் உண்மையான பக்தன் அல்ல. பிறகு என்ன கேட்க வேண்டும்? என்றென்றும் உன்னையே மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் அசைவற்ற பக்தியை கொடு என்று கேட்பவனே உண்மையான பக்தன். பக்தி வந்துவிட்டால் அனைத்தும் தானாக வந்துவிட போகிறது. காரணம், பெருமாள் வீற்றிருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தாயாரும் வீற்றிருப்பார் அல்லவா? பிறகெதற்கு வருந்த வேண்டும்? இருப்பினும் அற்பமான விஷயத்தில் ஆழ்ந்திருப்பதே மனிதர்களின் வாடிக்கையாக போய்விட்டது. உம்மை போல. என்னை போலவா? ஏன் அப்படி சொல்கிறாய்? பிறகென்ன, உன் பெற்றோரும் தம்பியும் கேவலம் ஒரு சில இனிப்புகளை உன்னிடம் கொடுத்துவிட்டு முக்கியமான ஒரு இடத்திற்கு சென்று விட்டார்கள். நீ அதை பற்றி தெரியாமல் இனிப்புகளை உண்டு கொண்டு இங்கிருக்கிறாய். எல்லாம் எனக்கு தெரியும். தம்பி விஜயனுக்கு இன்று நிச்சயதார்த்தம். ஆனால் நான் தான் மாப்பிள்ளை. கல்யாணம் எனக்குத்தான். யார் சொன்னது? எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் சொன்னார்கள். நன்றாக ஏமாற்றியிருக்கிறார்கள். அப்படி சொன்னால்தான் நீ நம்புவாய் என்று அவர்களுக்கு தெரியும். பாவம் நீ. அதை நம்பிக்கொண்டு இங்கு உட்கார்ந்து லட்டு தின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் தம்பி விஜயன் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு உங்கள் ஊருக்கு போய்விட போகிறான். இல்லை, விஜயன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். அவன் பொம்மை, நான் தான் உண்மை. அப்பா சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி உன்னை ஏமாற்றி இருக்கிறார். இல்லை. ஆமாம், அதுதான் உண்மை. நான் நம்ப மாட்டேன். சரி, உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நீ சரியாக பதில் சொல்கிறாயா? சொல்கிறேன். இல்லை இல்லை, முடியாது முடியாது. நான் எதற்கு உனக்கு பதில் சொல்ல வேண்டும்? உன்னை உன் அப்பாவும் அம்மாவும் தம்பியும் சேர்ந்து கொண்டு எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக தான். சரி, கேள், சொல்கிறேன். உன் தம்பிக்கு கிடைப்பதெல்லாம் உனக்கு கிடைக்கின்றதா? கிடைக்கிறதே. அவன் என்ன சாப்பிடுகிறானோ அது எல்லாம் எனக்கும் கிடைக்கிறது. அவன் என்ன உடை போட்டுக் கொள்கிறானோ அதுவும் எனக்கு கிடைக்கிறது. உணவையும் உடையையும் விடு. விஜயன் பாடசாலைக்கு சென்று படித்தானே, நீ படித்தாயா? பதில் சொல். இல்லை. ஏன்? அது எனக்கு படிப்பு சரியாக வரவில்லை. உன் அப்பாவுக்கு அடுத்தபடியாக பண்ணை நிலங்களை எல்லாம் உன் தம்பி விஜயன் தானே பார்த்துக் கொள்கிறான். ஆமாம். ஏன்? நீ தானே அண்ணன். உன்னை ஏன் பார்த்துக் கொள்ள சொல்லவில்லை? பதில் சொல் ஜெயன். அது எனக்கு கணக்கெல்லாம் வராது. இப்பொழுது புரிந்ததா? உன் தம்பிக்கு கிடைப்பதெல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை என்று, படிப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று உன்னை நிறுத்திவிட்டு உன் தம்பி விஜயனை மட்டும் பெரிய பண்டிதர் ஆக்கிவிட்டார்கள். கணக்கு வழக்குகளை பார்த்து நிலப்புலங்களை சமாளிக்க உனக்கு திறமை இல்லை என்று உன்னை வீட்டில் உட்கார வைத்துவிட்டு உன் தம்பி விஜயனை பண்ணைக்கே பொறுப்பாளராக நியமித்து விட்டார்கள். இப்போதும் அதை போலதான். கல்யாணம் செய்து கொண்டு குடும்பத்தை வழிநடத்தும் சாதுரியம் உனக்கு இல்லை என்று உன் தம்பி விஜயனையே அந்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைக்க போகிறார்கள். ஒரு நாள் கை நிறைய லட்டுகளை உன்னிடம் கொடுத்துவிட்டு உன்னை பூட்டி வைத்துவிட்டு விஜயன் அந்த பெண்ணையே கல்யாணம் செய்துவிட்டு வரப்போகிறான். இல்லை இல்லை, நீ பொய் சொல்கிறாய். பிறகு எதற்கு எனக்கு தான் கல்யாணம் என்று என் அப்பா பொய் சொல்ல வேண்டும்? பெண் வீட்டாரிடமிருந்து உன்னை மறைப்பதற்கு தான். ஏன் மறைக்க வேண்டும்? இப்படி சித்த சுவாதீனம் இல்லாமல் ஒரு அண்ணன் அகத்தில் இருக்கிறான் என்று தெரிந்தால்
தம்பிக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? அதற்குதான் உனக்கு கல்யாணம் என்று நாடகம் ஆடி இருக்கிறார்கள். இன்று விஜயனுக்கு அந்த பெண்ணை நிச்சயம் செய்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான். பிறகு அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் நடக்க போகும் கல்யாணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. ஐயோ, அப்படி என்றால் எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றுகிறார்களா? நீ சொல்வதெல்லாம் உண்மையா? சந்தேகமே இல்லாமல். ஐயோ, என்னை ஏமாற்றி விட்டார்களா? அப்பா, அம்மா, தம்பி எல்லோரும் சேர்ந்து கொண்டு என்னை ஏமாற்றி விட்டார்கள். நான் இப்போது என்ன செய்வேன்? நான் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். என்னை ஏமாற்றி விட்டார்களே, ஏமாற்றி விட்டார்கள். என்னை ஏமாற்றி விட்டார்கள். ஜெயன், அழுவதால் எந்த பயனும் இல்லை. அழுவதை தவிர என்னால் வேறு என்ன செய்ய முடியும்? முடியும். நீ நினைத்தால் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். எப்படி?